இப்போலாம் லவ் வந்து போகிற வாக்கில் 4 லவ் வருது, போகிற வாக்கில் பிரேக்கப்பு, திடீர்னு ஒரு லவ். நேற்று பார்த்தா ஒருத்தவங்க கூட சுற்றுறாங்க, இன்னைக்கு பார்த்தா ஒருத்தவங்க கூட சுற்றுறாங்க, நாளைக்கு பார்த்தா இன்னொருத்தவங்க கூட சுற்றுறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால் அது முடிஞ்சிச்சு பிரேக்கப். என்னடா ஒரு நாளில் பிரேக்கப்பா, ஒரு நாளில் லவ்வான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. லவ்ன்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. நேற்று கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னோட ஃப்ரெண்டு தான் அவனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கு. தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, தெரிஞ்சு இன்னும் 2 பொண்ணுங்க அவனை லவ் பண்ணுறாங்க. நேற்று நானே போயிட்டு அந்த பொண்ணு கேட்டேன், என்னம்மா என்ன விஷயம், என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்டதுக்கு, ஆமாம் லவ் பண்ணுறேன். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்திருக்கானே, ஆமாம் இருக்குதான், இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான். பரவாயில்ல, பெண்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னே தெரியல, இந்த 2K கிட்ஸ்னால அப்படி இருக்காங்களோ தெரியல. இப்போ பொதுவாக சொல்ல போனால் பெண்களுக்கு வந்து வேலைக்கு போகிற ஆண்கள் நல்ல ஃபேமிலிக்கு ஆண்கள்லாம் பெண்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. எவன் ஒரு குடிகாரன், இந்த கஞ்சா அடிக்கிறவன், இவங்கள தேடி தான் பெண்கள் கூட லவ் பண்ணுறாங்க. போரிக்கி இவங்களெல்லாம் தேடி தான் பெண்களே ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க திருத்துவாங்களாம். இவங்க ஒரு பொண்ணு ஆணு லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகுதுன்னா ஒன்று பணமாக இருக்கும், இல்லை வந்து கேஸ்டாக இருக்கும். எங்களுத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்த விட எங்களுக்கு ஜென்ரே எங்களுக்கு லவ்க்கு பிரேக்கப் காரணம் முதல்ல ஜென்ராகவே இருக்கு. என்னதான் சொல்லுவாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஒரு பெண்ணோட அழகாக இருக்கீங்க, உங்கள் சான்ஸே இல்லை, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்குது, நம்ம எதற்கு அவ்வளோ வார்த்தை சொல்கிறாங்க மக்கள். ஆனாலும் பெண்ணாகட்டும் எங்களை வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க, நீங்கள் பேசுறது அழகாக இருக்குது, நீங்கள் பண்ணுற வீடியோஸ் அழகாக இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஒரு திருநங்கை தனியாக இருக்காங்கன்னா அவங்க தனியாக இருக்காங்க. திருநங்கைனாலே அவங்க மனசுக்கு வர்றது என்னன்னா, இவங்க இப்படினான்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கு. எல்லார் மனசுலையும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. திருநங்கைனா பால் தொழில் போவாங்க, பிச்சருக்கு போவாங்க, அராஜகம் பண்ணுவாங்க, சண்டை வளர்த்துவாங்க, அவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. ஆனால் திருநங்கைகள் அப்படி கிடையாது. திருநங்கைன்றவங்க வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி, அவங்க மனசு வந்து ஒரு இலக்கண மனசு, சாஃப்டான கேரக்டர் தான் திருநங்கை. எனக்கு வயசு இல்லை, எனக்கு சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாளாக அப்படி தான் நான் பேசுகிறேன், இப்படி தான் இருக்கேன். என்ன ஒன்று, அப்போ வந்து நான் பையனாக இருந்தேன். ஆனால் வந்து எனக்குடைய குணம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் எல்கேஜிலேருந்தே நான் இப்படி தான் இருக்கேன். நான் எல்கேஜிலேருந்தே இப்படி தான் இருக்கேன். நான் அது வந்து என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ், அதனால தான் சின்ன வயசுலேருந்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த சொல்லுவாங்களா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியல உங்களுக்கு, அதேமாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி நீ கூப்பிடுவாங்க. நான் அழுவேன், வீட்டில் போயிட்டு அம்மாட்ட சொல்லுவேன். வேற என்ன பண்ண முடியும்? ஒரு பையனாக இருந்தால் அந்த பையன் வந்து ஏன் என்னை பேசுகிறேன்னு எடுத்து அடிப்பான், அந்த ஃப்ரெண்ட்ஸை அடிப்பான், சண்டை போடுவான். நாங்கள் அப்படி கிடையாது. ஏதாச்சும் சொல்கிறான்னா அது அர்த்தம் என்னமோ தெரியாது, எந்த வார்த்தை சொன்னாலும் நான் திடீர்னு ஓடிடுவேன். நான் அம்மாட்ட போய் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் அப்புறமேட்டு எங்கள் அம்மா போய் அவங்ககிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. அது வரைக்கும் தான் ஸ்கூல் லைஃப்லாம் அப்படி தான் போச்சு. ஸ்கூலில் எப்படி டீச்சர்ஸ்லாம் எனக்கு வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை புரிஞ்சுக்கிற பசங்க, என்னுடைய கேரக்டர் தெரிஞ்ச பசங்க என்ன நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் போது பேசுவாங்க. மற்ற நேரத்தில் வந்து அவன்கிட்ட ஏன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒதுங்கிடுவாங்க. ஆனால் எனக்கு நான் படித்த ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எனக்கு எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. ஏன்னா அவங்க எனக்கு தனியாக கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறதுலேருந்து, காலேஜில் கூட எங்கள் மேடம் தான் எனக்கு சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. இது வரைக்குமே எனக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க எங்கள் ஸ்கூலில், காலேஜ் மேடம். ஸ்கூல்லையும் அப்படி தான். ஸ்கூலில் வந்து என்னை விடவே மாட்டாங்க. எங்கள் கோ எஜுகேஷன் தான், எங்களுக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 இருப்பாங்க. ஆனால் வந்து எங்கள் டீச்சருக்கு எல்லாருக்குமே நான் ஸ்பெஷல் தான். எல்லா டீச்சருமே தனியாக கேர் எடுத்து தான் பார்த்துப்பாங்க. நான் கிளாஸில் இருந்ததை விட ஸ்டாஃப் ரூமில் இருந்தது தான் அதிகம். என் ஸ்டாஃப் ரூம்லேயே உட்காந்துப்பாங்க எங்கள் டீச்சர், கூடயே வச்சுப்பாங்க. எங்கேயாச்சும் வெளில போனால் கூட என்னை கூப்பிட்டு போவாங்க. டீச்சர்லேருந்து ஸ்கூல்லேருந்து தான் எங்கள் டீச்சர் கூடலாம் வெளில போவேன். காலேஜில் இது வரைக்குமே எங்கள் மேடம் ஃபோன் பண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மேடம் சங்கீதா மேடம் அவங்க இது வரைக்குமே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, ஏதாச்சும் கஷ்டமா, நான் நம்பாத நிறைய அட்வைஸ்லாம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் எனக்கு. சரி, இப்போ திருநங்கைனாவே வந்து காதல் இல்லாமல் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முதல் காதல் எப்போ வந்துச்சு, அதை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணி. முதல் காதல் சொல்லப்போனால் நான் பையனாக்கும் போதே லவ் பண்ணிருக்கேன், பேசியிருக்கோம். சொல்லப்போனால் 7th 8th சொன்னால் கூட நீங்கள் எதாவது நினைப்பீங்கன்னு தெரியல. நான் எல்கேஜிலே லவ் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் எல்கேஜி படிக்கும்போது, எல்கேஜியில் வந்து ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் எங்கள் பக்கத்தூர் தான். நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் பஸ்ஸில் ஒன்றா தான் போவோம். ஆனால் அவன் அன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலன்னா ரொம்ப நான் ஃபீல் பண்ண, நான் போக மாட்டேன் பஸ்ஸில். ஸ்கூல் பஸ்ஸில் நான் ஃபஸ்ட் ஏறிடுவேன். கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அவன் ஏறுவான். அவன் பார்த்துட்டே போயிட்டு அவன் ஏறலைன்னா நான் வந்து ஆட ஆரம்பிச்சிருவேன். சரி அவன் வரலன்னு சொல்லிட்டு ஸ்கூலே அவனுக்கோசம் நான் மாற்றிருக்கேன். நான் 6th 5th முடிச்சுட்டு அவன் 6th வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டான்.
எனக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் ஃபோனு இதெல்லாம் தெரியாது, மீடியாலாம் கிடையாது இல்லையா. அவன் மாறிட்டான். அப்புறம் 6th நான் தனியாக கஷ்டப்பட்டு படித்தான். அவன் இல்லாமல் என்னை படிக்கவே முடியலனால அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட போய் பேசினேன். எனக்கு அவன் இல்லாமல் நான் அந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன், அவன் எந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்கானோ அந்த ஸ்கூலில் சேர்த்து விடுன்னு. அது என்னையும் அவன் எந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்கான்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சாங்க, ஃப்ரெண்டாக இருக்கிறதால தான் அவனை விட்டு இருக்க மாட்டான்னு சொல்லி அவன் கூட சேர்த்து விட்டாங்க. ஆனால் அந்த கேப்பில் அதுக்கப்புறம் அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். லவ்னு எனக்கு தெரிஞ்சது, அவனுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு முறை என்கிட்ட பேசுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணினான். நானும் அதோட விட்டுட்டேன். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்ல போனேன். அதெல்லாம் லவ்னு சொல்ல முடியாது, ஒரு அஃபெக்ஷன் ஃப்ரெண்டாக கூட இருந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்தேன். அப்போ காதல்னு ரொம்ப கஷ்டப்பட்டது நான் சர்ஜரி பண்ணி பையனை லவ் பண்ணேன். அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோஸ் நிறைய சேனலில் கொடுத்துருந்தேன். கல்யாணம் பண்ணி 3 வருஷம் என் கூட வாழ்ந்து கொஞ்சம் பிரச்சனை. அது எனக்கு அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அந்த பிரச்சனையை அப்படியே ஏதோ ஒரு மாதிரியே போய் அந்த பிரச்சனை ஒரு மாதிரியே முடிஞ்சிச்சு. இப்போ அவர் நல்லபடியாக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அவர் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு அந்த சந்தோஷம் போதும். என்னால் குழந்தைக்கு தர முடியாது, எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணாரு. இருந்தாலும் அவங்க குடும்ப சூழ்நிலை நம்ம பார்க்கணும் இல்லையா. அவர் இடத்துல இருந்து நானும் பார்த்துருக்கேன். அவர் இடத்துல நான் ஒரு ஃபைனாக இருந்து பார்த்தா அவர் செய்கிற விஷயம் போது அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்தா அவர் சில முடிவு எடுத்தார். சரி நானும் விட்டுட்டேன். ஆனால் எங்கள் கூட அந்த 3 வருஷத்தை அவர் லைஃப் லாங் அவரும் மறக்க மாட்டார், நானும் மறக்கலை. இதுக்கப்புறம் நான் என் கூட எந்த லைஃப் நான் கன்டினியூ பண்ணி போனாலும் அந்த லைஃப் என்னால் மறக்க முடியாது. அந்த லைஃப்பை மறுபடியும் ஒரு ஆண் எனக்கு தருவாரான்னு கேட்டால் சந்தேகம் தான். கஷ்டமான விஷயம். முதல்ல யார் காதல் சொன்னது, நீங்களா அவரா? காதல் ஃபர்ஸ்ட் யார் சொன்னதுன்னா 2 பேரும் சேர்ந்து தான் சொன்னோம். அவரு லவ் கோசம் என்கிட்ட பழகல, ஃப்ரெண்டாக தான் பேசியிருந்தாரு, நானும் ஃப்ரெண்டாக தான் பேசியிருந்தேன். அந்த கொரோனா டைமில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ பஸ்ஸு எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கோசரம் அவர் லிஃப்ட் கேட்டே அங்கேருந்து வந்தார். இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து லிஃப்ட் கேட்டே என்னை கேர் எடுத்து பார்த்து எனக்கு கொரோனா அவரும் வாங்கிட்டு அந்த கஷ்டத்துலேயும் எனக்கு காசாயம் எல்லாம் வச்சு கொடுத்துக்கிட்டு என்னை பார்த்துட்டு இருந்தார். அப்போ தான் அவர் பிடிச்சிருந்தது. நான் சொல்லலான்னு பார்த்தா அவர் சொல்லலான்னு பார்த்தாரு. அவருக்கும் ஒரு எக்ஸ் லைஃப்பில் ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருந்தது. எனக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் நானும் லவ்ன்ற ஒரு விஷயத்தில் பிரேக்கப் ஆயிருந்தேன். அப்போ 2 பேரும் பேசி முடிவெடுத்தோம், இனிமேல் நீங்கள் அந்த பழைய லைஃப்னு நீங்கள் தேடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவரும் என்னை கேட்டார். அதுமாரி நீ பழசு இனிமேல் நினைக்கக்கூடாது, இதுமாரி புது லைஃப் தான் இனிமேல் நம்ம பார்க்கணும்னு சொன்னார். சரி 2 பேரும் பேசி முடிவெடுத்து தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம். என்ன ரீசன் பிரியறதுக்கு காரணம்? பிரியறதுக்கு என்ன காரணம் ரீசன் ஒன்று எங்கள் ஜெண்டர் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஒரு பொண்ணு ஆணு லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகுதுன்னா ஒன்று பணமாக இருக்கும், இல்லை கேஸ்டாக இருக்கும். எங்களுதுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்த விட எங்களுக்கு ஜெண்டரே எங்களுக்கு லவ்க்கு பிரேக்கப் காரணம் முதல்ல ஜெண்டராகவே இருக்குது. நாங்கள் என்ன தான் சொல்லுவாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஒரு பெண்ணோட அழகாக இருக்கீங்க, உங்கள் சான்ஸே இல்லை, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்குது, நம்ம எதற்கு அவ்வளோ வார்த்தை சொல்கிறாங்க மக்கள். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எங்களை அவ்வளோ ரசிக்கிறாங்க, நீங்கள் பேசுறது அழகாக இருக்குது, நீங்கள் பண்ணுற வீடியோஸ் அழகாக இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளோ சொல்லிட்டு கடைசியில் இங்கே ஜெண்டராக சொல்லிடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லவ் பண்ணி நாங்கள் இப்படி தான் நாங்கள் லைஃப் நாங்கள் ரன் பண்ணுறோம், நாங்கள் திருநங்கை தான், எங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது, எல்லாம் தெரிஞ்சு தான் பழகுறாங்க கொள்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு சொல்கிறதுனா ஜெண்டர் திருநங்கை. நாங்கள் 3 வருஷம் லைஃப்பில் நான் திருநங்கைன்றது அவருக்கு தெரியல. பிரேக்கப் லைஃப்பை முடிச்சுக்கின்ற போது அவங்க ஜெண்டர் பேசுகிறாங்க, அவங்க ஃபேமிலி பேசுகிறாங்க. அவங்க ஃபேமிலி பேசுனா கூட பரவாயில்ல, இவங்க அந்த ஜெண்டர் எடுத்து பேசும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ 3 வருஷம் லைஃப்பில் அந்த ஜெண்டர் தெரியலையா, இவர் தானே பேசணும், அவங்க வீட்டில் பேசலை. சரி விடுங்க, அது முடிஞ்சு ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. நீங்கள் மட்டும் இல்லைக்கா, நிறையா திருநங்கைகள் இதை தான் சொல்கிறாங்க, பழகும்போது பழகுறாங்க, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வயசு பணம் எல்லாமே வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் சைடில்? இது மாதிரி ஆண்கள் நிறைய ஆண்களுக்கு ட்ரெண்டிங்காகவே ஆயிடுச்சு. இப்போ பொதுவாக சொல்லப்போனால் பெண்களுக்கு வேலைக்கு போகிற ஆண்கள் நல்ல ஃபேமிலிக்கு ஆண்கள்லாம் பெண்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. எவன் ஒரு குடிகாரன், இந்த கஞ்சா அடிக்கிறவன், இவங்கள தேடி தான் பெண்கள் கூட லவ் பண்ணுறாங்க.
பொறுக்கி இவங்களெல்லாம் தேடி தான் பெண்களே ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க திருத்துவாங்களாம் இவங்க. அது ஸ்டேஜில் வந்து பெண்களுக்கு வந்து நல்ல பையன், நல்ல விபூதி குங்குமம் வச்சுட்டு கோயிலுக்கு போகிறவன், டீசெண்டாக பேக் மாட்டின்னு ஆஃபீஸுக்கு போகிறவன், இவங்களெல்லாம் கட்ட பெண்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அது வந்து இப்போ ஃபேஷனாகவே மாற்றுது. அவங்க வந்து இந்த குடிக்கிறவங்க கஞ்சி அடிக்கிறவங்களாம் தேடி தேடி போய் அவங்களே லவ் பண்ணுறாங்க. நேற்று கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் அவனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கு. தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, தெரிஞ்சு இன்னும் 2 பொண்ணுங்க அவனை லவ் பண்ணுறாங்க. நேற்று நானே போய்ட்டு அந்த பொண்ணுட்டு கேட்டேன், என்னம்மா என்ன விஷயம், என்ன லவ் பண்ணுறியாமான்னு கேட்டதுக்கு, ஆமாம் லவ் பண்ணுறேன். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கானே, ஆமாம் இருக்குதா, இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான், பரவாயில்ல. பெண்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னே தெரியல, இந்த 2K கிட்ஸ்னால அப்படி இருக்காங்களோ தெரியல. எங்கள் 90 கிட்ஸில் பார்த்தீங்கன்னா லவ்னா உசுரே கொடுப்பாங்க. லைஃப்பில் ஒருத்தவங்க தான் கடைசி வரைக்கும். அவங்க எக்ஸை வந்து எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அதுமாரி வாழ்ந்த காலம்லாம் இப்போ இல்லை. இப்போலாம் லவ் வந்து போகிற வாக்கில் 4 லவ் வருது, போகிற வாக்கில் பிரேக்கப்பு, திடீர்னு ஒரு லவ். நேற்று பார்த்தா ஒருத்தவங்க கூட சுற்றுறாங்க, இன்னைக்கு பார்த்தா ஒருத்தவங்க கூட சுற்றுறாங்க, நாளைக்கு பார்த்தா இன்னொருத்தவங்க கூட சுற்றுறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால் அது முடிஞ்சிச்சு பிரேக்கப். என்னடா ஒரு நாளில் பிரேக்கப்பா, ஒரு நாளில் லவ்வான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ லவ்ன்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. வீட்டில் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா நான் சர்ஜரி பண்ண புதுசில் என்னை ஏற்றுக்கல, கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப அடி உத டார்ச்சர், எல்லா திருநங்கை லைஃப்லையும் நடக்கிறது தான் அடி உத டார்ச்சர். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பையன் வந்து இதுக்கு மேலே அந்த லைஃப்பில் போயிடக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் எத்தனை திருநங்கைகளை பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மா கூட நான் ஸ்கூல் லைஃப்பில் நான் எங்கேயாச்சும் வெளில போகும்போது திருநங்கைகள் எனக்கு ஆப்போசிட்டில் வருவாங்க. நான் அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியே பார்ப்பேன். எங்கள் அம்மா அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. என் கண்ணை பொத்தின்னு இட்டு போவாங்க. என்னன்னு தெரியல, திருநங்கைகளை பார்த்தா பயமா இல்லை என்ன விஷயம்னு தெரியல, அப்படி பயந்துட்டு போன அவங்களுக்கு வந்து நானே இப்படி திருநங்கை ஆகி நிற்கும் போது அவங்களுக்கு ஒரே ஷாக். அவங்களுக்கு நம்ம பார்த்து பயந்த மாதிரியே நம்ம புள்ள இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த லைஃப்ல அவங்க என்ட்ரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப அடிச்சாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க. ட்ரெஸ் இல்லாமல் கூட அடிச்சிருக்காங்க. அவ்வளோ அடி வாங்கிட்டு அதுக்கு மாதிரி என்னோட டிசிஷன் தான். நான் இப்படி இருக்குன்னு நினைச்சு ஆசைப்பட்டு நான் இப்படி தான் இருப்பேன். நான் பிறந்தது ஒரு தடவை இல்லையா, நம்ம லைஃபுக்கு பிறந்தது ஒரு தடவை தான். திருடல போய் சொல்ல யாரையும் ஏமாத்தலை. நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்தோம். அந்த லைஃப்ல வந்து கஷ்டமோ நஷ்டமோ நான் தான் பார்க்க போறேன். அதனால நானே முடிவு பண்ணி தான் அந்த லைஃப் நான் மாறினேன். இது வரைக்கும் அவங்க என்னை கைவிட்டாங்க. அந்த டைம்ல என்ன இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு என்னை விட்டாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு நானே அப்புறம் பேச வேண்டிய சூழ்நிலை ஆச்சு, பேசினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ சகஜமாயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் என் குடும்பத்தை பார்க்குறேன். எங்கள் சிஸ்டர் ஆகட்டும், எங்கள் அப்பா அம்மாவாகட்டும் என் மேலே இன்னமும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க இப்போ என்ன அப்படி திருநங்கையாவே அவங்க நினைக்கவும் இல்லை. முன்ன நான் பையனாக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணாலும் அது அந்த வந்து அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. என்னை எப்படி அவங்க பையனாக்கும் போது எப்படி என்ன பையனாக பார்த்தாங்களோ அதுமாதிரி நான் பொண்ணானதுக்கப்புறமே என்னை பொண்ணாக தான் பார்க்குறாங்க. வாமான்னுவாங்க, போமான்னுவாங்க. இப்படி பொண்களுக்கு என்னென்ன அட்வைஸ் தருவாங்களோ அந்த அட்வைஸ்லாம் எனக்கு தருவாங்க. இப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, நான் கேட்க மாட்டேன், அது வேற விஷயம். ஆனால் சொல்லுவாங்க இதுமாரி ட்ரெஸ் பண்ணு, இதுமாரி பூ வை, யாரையும் பார்த்து சிரிக்கக்கூடாது, குனிஞ்ச தலை நிமிடம். அந்த காலத்தில் என்னென்ன அட்வைஸ் தருவாங்க அந்த அட்வைஸ் எதுவும் தருவாங்க எங்கள் அம்மா. ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னைக்கு எப்படி வந்தீங்க? சென்னைக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி காலேஜ் முடிச்சிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு வேலை விஷயமா வந்தது தான். நான் திருநங்கைக்குள்ள ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆனது இந்த திருநங்கைக்குள்ள ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் 5th படிக்கும்போது திருநங்கை கூட சேர ஆரம்பிச்சிட்டேன். திருநங்கை ஆஃபீஸுக்கு போகிறது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் அப்பப்போலாம் திடீர்னு தெரிஞ்சு என்னை அடிப்பாங்க, திட்டுவாங்க. அப்புறம் இப்போ சகஜமாயிடுச்சு. இப்போ திருநங்கைகள்னாவே வந்து சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்காது, வீடு கொடுக்க யோசிப்பாங்க. நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க வீடு கிடைக்கிறது? வீடு இது வரைக்குமே சரி. இப்போ நான் சென்னையில் வந்து 3 வருஷத்துல கிட்டத்தட்ட நானே ஒரு 25 வீடு மாறிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு வந்து எப்படியும் ஒரு 10 வீடு மாறுற நிலைமையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் அந்த ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வருவாங்க, சண்டை வளர்த்துவாங்க, அக்கம் பக்கத்து சண்டை வளர்த்துவாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க பிரச்சனையெல்லாம் வந்து அது விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி. ஒரு திருநங்கை தனியாக இருக்காங்கன்னா அவங்க தனியாக இருக்காங்க. திருநங்கைனாலே அவங்க மனசுக்கு வர்றது என்னன்னா இவங்க இப்படினான்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கு. எல்லார் மனசுலையும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. திருநங்கைனா பாலியல் தொழில் போவாங்க, பிச்சருக்கு போவாங்க, அராஜகம் பண்ணுவாங்க, சண்டை வளர்த்துவாங்க, அவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. ஆனால் திருநங்கைகள் அப்படி கிடையாது. திருநங்கைன்றவங்க வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி. அவங்க மனசு வந்து ஒரு இலக்கண மனசு, சாஃப்டான கேரக்டர் தான் திருநங்கை. எப்படி திருநங்கை நீங்கள் பார்க்கணும்னா அவங்க வந்து
நீங்கள் நார்மலாக ஒரு பொண்ணு எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேஷுவலாகவே அவங்ககிட்ட பேசலாம். சில பேர் சொல்கிறாங்க, ஏக்கா நான் ஒரு 2 நாள் ஒரு பையன் என்கிட்ட பார்த்துட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டுனா 3 நாள் வந்து என்கிட்ட தயங்கி தான் பேசினான். என்கிட்ட வந்து ஏன்டா இவ்வளோ நாள் 3 நாளும் நீ பார்த்துட்டு இருக்கியா பேச, எனக்கு பயம் அப்படின்னு. பயன்ற விஷயம் எதுக்கு வருதுன்னே தெரியல. நானும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான். மனுஷங்கிட்ட பேசுறது எதுக்கு பயப்படணும்னு எனக்கு தெரியல எனக்கு. அவன் சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இருக்கிற பயந்தேன், நானும் சாதா மனுஷி தான், நீ மனுஷன் தான், நீ எந்த பேசணும் நானே பேச போகிறேன், எதுக்கு நீ அதுக்கு பயந்தேன்னு. இல்லைங்க அவங்க எல்லாமே உங்கள் ஆளுங்க வந்து ஒரு மாதிரி பேசணும், அப்படிலாம் கிடையாது. இப்போ ஆண்னா அதில் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. பெண்ணா அதில் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான். இப்போ வீடு வந்து அதுமாரி ஹவுஸ் ஓனர் வீடு தராங்க, ஏகப்பட்ட ரூல்ஸ். ஒரு ஃபேமிலி தாண்டி ஏகப்பட்ட ரூல்ஸ். நீங்கள் தனியாக தான் இருக்கணும். எங்களை பார்த்துமே ரூம் வாடகை எகிரிடும். 6000ன்ற வாடகை 8000 ரூபாய் ஆகிடும். கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 ரூபாய்னா எங்களுக்கு 1500 2000 ஆகிடும். அது இன்னும் தெரியல, எங்களை பார்த்தா பில்லை போட்டுருவாங்க. இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாரி ரேட் சொன்னால் தான் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல, சொல்லிடுவாங்க. சில பேர் வீடு பார்க்க போனோம்னா போர்டு 2 லேட் போர்டு போட்டிருக்கோம். போய் கேட்போம் வீடுக்கான்னு கேட்டால், ஐயோ போர்டை கட்ட மறந்துட்டேன், அது வந்துட்டாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்வாங்க. எவ்வளோ வீடு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ மனசு கஷ்டம். சில பேர் வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, இங்கே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஏதோ தெய்வாதீனமாக ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் கொடுப்பாங்க. அவங்க நல்லவங்க. சில திருநங்கைகளுக்கு நல்ல ஹவுஸ் ஓனர் கிடைப்பாங்க. நீ பரவாயில்ல, அவங்க சில பேர் ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க திருநங்கைகளை வந்து அவங்க சொந்த பொண்ணாவே பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே சாப்பாடு குழம்புலாம் கொடுப்பாங்க, நீ பார்த்துக்கு. நீ நம்ம எங்கேயாச்சும் வெளில போனால் கூட ஃபோன் பண்ணி கேட்குற ஹவுஸ் ஓனர் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாங்க, ஏன் கூட வந்து அண்ணன் தம்பியாக வந்தால் கூட ஏன் வராங்க, அப்பா அம்மா ஏன் வராங்க அப்படின்னு. தனியாக நீங்கள் தனியாக தானே வந்தீங்க, தனியாக இருக்கணும். நீங்கள் கல்யாணம் பண்ண கூட லவ் எல்லாம் உங்களுக்கு ஆகக்கூடாது. எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவை சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல தெரியல, ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, பசங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரூம் எல்லாம் அலைஞ்சி தேடி. அட்வான்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், வாடகை அதிகமாக இருக்கும். வீடுகளும் சில தேவைகள்லாம் இருக்காது. தண்ணி நல்லா இருக்காது, உப்பு தண்ணியாக இருக்கும், இல்லை சாக்கடை தண்ணியாகவே வரும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு என்ன பண்ணுறது. வீடு கிடைக்காதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தானே பெட்ரு. அப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. சமுதாயத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க டெய்லியும்? சமுதாயத்தில் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இன்னமும் தெரியும். நாங்கள் சில திருநங்கைகள் வந்து என்னென்ன தொழில் போகிறாங்கன்னு தெரியும். இன்னுமே திருநங்கைகளுக்கு வந்து வேலை வாய்ப்புன்றது கிடைக்கல. திருநங்கைகள் சொந்த வீடுன்னு எதுவுமே கிடையாது. திருநங்கைகள் வந்து படிக்கலான்னு பார்த்தா லோன் கிடையாது, வேலை வாய்ப்பு தொடங்கலான்னு பார்த்தா லோன் கிடையாது, எந்த ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த எதுவுமே இல்லாமல் கூட அந்த பூமியில் நம்ம வாழ்ந்தான்ற நிலைமையில் என்ன பண்ணுறது, திருநங்கை வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்னவோ அதை பண்ணுறாங்க. சில பேர் பூக்கட்டி கூட விற்கிறாங்க. ஆனால் அதிலலாம் சம்பாதிச்சு அவங்க தன்னை காப்பாற்றியது ரொம்ப கஷ்டம்தான். ஃபேமிலி இருந்தால் பரவாயில்ல. ஒரு திருநங்கைகள் குழந்தை இருந்தால், ஒரு பொண்ணை பிறந்தா பையன் பொண்ணுன்னு இருப்பாங்க. நாளைக்கு இவங்களுக்கு முடியாத இடத்துல அந்த பசங்க வேலைக்கு போவாங்க, அவங்க சம்பாதிச்சு போடுவாங்க. இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து எந்த உறவுமே இல்லாதால இப்போ வயசு இருக்குது, எங்கேயோ ஓரம் சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு இந்த வயசு இருக்கும்போது கூட எனக்கு உடம்பு சரியாமல் நான் நீங்கள் படுத்துட்டேன்னா என்னை வந்து ஃபோன் பண்ணி கூட யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. என்ன பண்ணுற, சாப்பிட்டேன், என்ன பண்ணுறேன்னு கேட்கறது கூட ஆள் கிடையாது. நானே நானே போய் நான் ஹாஸ்பிட்டல் போய் நானே என்னை பார்த்துக்கிட்டு மறுநாள் எனக்கு தேவையானதை ரெடி பண்ணால் மறுநாள் நான் ஓடி அந்த வாழ்க்கையை நான் கடந்து தான் ஆகணும். சப்போஸ் நீ தேவைக்கு நான் சேர்த்து வைக்காமல் நான் விட்டுட்டேன்னா கடைசி காலத்தில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். வயசான காலத்தில் எனக்கு யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இளமையாக இருக்கும் போதே நம்மளை யாரும் திரும்பி பார்க்கல. வயசான காலத்தில் யாரும் நம்ம திரும்பி பார்க்க போகிறாங்க, இல்லை நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க போதா, இல்லை அப்பா அம்மா பார்த்துக்க போகிறாங்க, யாருமே கிடையாது. ஸோ திருநங்கை லைஃபே ஒரு பாவப்பட்ட லைஃபுங்க, ரொம்ப கஷ்டமான ஜென்மங்க. அவங்க லைஃப்பை வந்து பிற்காலத்தில் வயசான காலத்தில் அவங்க லைஃப்பை கடக்கிற விஷயம் இருக்குன்றதுல அந்த நிலைமையை வந்து இந்த இளம் வயசுலேயே திருநங்கைகள் வந்து உணர்ந்து அதை நினச்சி நான் இன்னமும் ஃபீல் பண்ணுறேன். நம்ம இன்னும் பிற்காலத்தில் எப்படி இருக்க போகிறோம், இப்பயே நம்மளை இவ்வளோ பேர் ஏமாத்துறாங்க, நம்மக்கிட்ட வந்து அன்பை காட்டி ஏமாத்துறாங்க, பொய்யா பழகுறாங்க. இந்த வயசுல நம்மளால முடியலையே, பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம். எனக்கு இப்பயே ரொம்ப பயமா இருக்கு. இந்த லைஃப் வந்ததை நினைச்சு அந்த ஒரு பயம் எனக்கு நான் சர்ஜரி பண்ணலேருந்து அந்த பயம் எனக்கு இருக்கு. நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது, நம்ம கடைசியாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற சிந்தனை வந்து ஓடிட்டே தான் 24 hours.